ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் பொண்ணு. நான் பிரியா. ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நான் எடுத்துருக்கணும். பட் பாப்பா என்னை விட்டு நவரவே இல்லை. அப்படிங்கிறதுனால என்னால் எடுக்கவும் முடியல. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 3:30க்கே நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். 4:30க்கு தான் வந்து இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். செம்மையாக இருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஒரு 4:30க்கு தான் வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுது. ஸோ உள்ளே அலோவ் பண்ணதுமே ஒரு 5:30க்கு அந்த தீபாராதனை காட்டும் போது பாருங்கள், அப்படியே உடம்பெல்லாம் வந்து சிலுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. திருப்பதி போய் திருப்பதி நம்ம பெருமாளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். செம்ம கோவிலுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து எதுவுமே அலோட் கிடையாது. நான் போகிற எந்த கோயிலுக்குமே வந்து ஃபோன் அலோட் கிடையாது. அதனால் வெளியே இருந்தே தான் காட்டுறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் யாராவது வந்து பெருமாள் கோயிலில் ஒரு நல்ல தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போகலாம். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வீடியோ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் லாக் வந்து ஃபுல் டே என்னால் நைட்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ண முடிஞ்சது. பட் சில விஷயங்கள் என்னால் ஷூட் பண்ண முடியல. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் சாப்பிட்டதில் ஷூட் பண்ண முடியல. அடுத்து தான் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஏதோ பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரியாக தெரியலிங்க, எனக்கு மறந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எடுத்ததே 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்துருச்சு. இந்த சிலை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவிலே இந்த சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கோயில் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே நிறைய சிலைகள் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கோயிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திருப்பதிக்கு பக்கத்துலேயே இந்த கோயிலும் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா காலையில் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏர்லி மார்னிங்னா ஒரு 8-8:30 மணிக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்போ தான் மற்ற இடத்துக்கு வந்து நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். இதுதான் நாங்கள் வந்து பஸ்ஸு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மார்னிங் எல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. பட் அது என்னால் எடுக்க முடியல. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் இதுதான். காலையில் நாங்கள் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்கும்போது யாருமே வரல. இவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ட்ரன்ஸில் அத்தனை பேர் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டு தான் போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு இருக்குங்களாமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அந்த வெள்ளை பேப்பரு இங்கே வந்து விற்கிறாங்க. ஒரு பேப்பர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேனாவும் விற்கிறாங்க. நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நம்ம எழுதி அம்மா வந்து கையில் வந்து அங்கே கையில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பேப்பர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எதுவுமே காட்ட முடியல. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அலோவ் கிடையாது. உள்ள சாமி வந்து வீடியோ எடுக்கிறது அலோவ் பண்ணலை. ஸோ அங்கே கையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சுருந்தாங்க. அந்த நீங்கள் வேண்டுதல் எல்லாமே எழுதி அந்த அம்மன் கையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நிறைவேறுங்களாமா. ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய வரலாறுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து போட்டால் ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போடலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வேண்டுதலுக்காக தான் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஷீட்டில் வந்து எழுதி நம்ம அம்மன் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதிட்டு இருந்தாங்க. இந்த ஷீட்டை கொடுக்கறதுக்கு 5 ரூபா தான். ஆனால் அதுக்காக முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் வழியாக போகணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 25 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து இந்த பின்னாடி வழியாக நீங்கள் போகலாம். கிட்டையே நின்று அம்மனை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். இதனால் நல்லா இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை, நமக்கு வந்து அம்மன் நிறைவேற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கோயிலில் வந்து இது ஒரு சிறப்பாக இருந்தது. கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டோம். இது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் வந்து லேட் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் ஒரு வேளை போகிறீங்க அப்படின்னா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மார்னிங் வந்து அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஆலியார் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அங்கே தான் வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டாச்சு. ஆலியார் டேம் வந்து வந்தாச்சுங்க. நாங்கள் வரும்போது 11:30 நினைக்கிறேன். செம்ம வெயில். கீழே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்பா நல்லா இருக்கே, குளுன்னு இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா மேலே ஏறவே முடியல, அவ்வளோ வெயில். இன்னும் நீங்கள் அந்த தண்ணிங்க நார்மலாக பைப்பில் வர தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் மாதிரி செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு மாமனார்கிட்டலாம் ராவடி பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஊர் இதுதான். நான் என்னை கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைப்பில் வர தண்ணியை குடிச்சிட்டு ஷாக்கு. என்னப்பா இவ்வளோ இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சிறுவாணி தண்ணின்னு நினைக்கிறேன்.
ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த தண்ணி. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மரம்லாம் சுற்றி இருக்குதா, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுங்களா. மேலே வந்து இங்கே ஒரு என்னென்னா மேலே டேமில் வந்து ஏறி அந்த பக்கம் இருக்கிற தண்ணியை வந்து பார்க்க விடுறாங்க. அதுதான் இங்கே வந்து மெயினாக. அதனால தான் நாங்கள் வந்து மேலே போனோம். ஆனால் மேலே ஏறும்போது தான் ஏன்டா மேலே ஏறணும் அப்படின்னு தெரிஞ்சுது. இது வந்து ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தாவோ இவ்வளோ வெயில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அந்த இடைப்பட்ட அந்த மதிய நேரத்தில் வந்ததுனால சரியான வெயில். டேமோட படிக்கட்டு அப்படிங்கிறதுனால பாருங்கள் இப்படி செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஏறவே முடியலைங்க. பார்க்குறதுக்கு என்னமோ சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குழந்தைய தூக்கிட்டு ஏறுறது இல்லை நம்ம தனியாக ஏறுறது என்னாலலாம் அவ்வளோதான். மேலே போயிட்டு தசு புசுன்னு மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறவே முடியல. நானாவது ஏறிட்டேன். பின்னாடி அந்த அக்காலாம் அப்பா சாமி பாவம், எதுக்குடா மேலே ஏறி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஏன்டா மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு வந்து கீழேயும் இறங்கிட்டோம். போகவே முடியலைங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நிழல், அந்த அந்த நிழற்குடன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் தான் இருந்துச்சு, மேலே அது பக்கம் எதுவுமே இல்லை. மேலேயாவது போய் நிழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் ஒருவேளை இந்த டேமுக்கு போகிறதா இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஈவினிங் டைம் போங்க, செம்ம சூப்பராக இருக்கும் இங்கே மேலெலாம் போய் பார்க்குறதுக்கு. பட் மதிய டைம் வந்து போகவே கூடாது. அதுவும் இந்த சம்மர் டைம் சுத்தமாகவே போகக்கூடாது. இங்கே தான் பூஜை படம் எடுத்தாங்க. அப்புறம் பழைய படம் ஏதோ என் மாமனார் சொல்லுவார், எனக்கு மறந்துருச்சு. அதான் விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு படம் எடுத்தது எல்லாமே இந்த ரவுண்டிங்கில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த சீனெல்லாம் எடுத்த இடம் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறதுக்கு தான் எக்ஸைட் ஆனோம். ஏன்னா இங்கே நிறையா வந்து மூவி எடுக்கிற பிளேஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேலே ஓகே தாங்க, பட் வெயில் மட்டும்தான் சுத்தமாகவே சேரல. மேலேயும் பார்த்தீங்கன்னா டேமில் தண்ணியே இல்லை அந்த பக்கம். என்னடா இது இவ்வளோ ட்ரையாக இருக்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தண்ணி சுத்தமாகவே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. பட் ஃபைனலாக வந்து மேலே வந்தாச்சு, விசிட் பண்ணியாச்சு. போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கீழே இறங்கவும் ஆரம்பிச்சுட்டு, அவங்க வந்தாலும் சரி வரலினாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கீழே இறங்கிட்டேங்க. அங்கே பாருங்கள், அப்பா சாமி ஒன்றுமே முடியல. அங்கேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில். என்னால் எந்த கோயிலுக்குள்ளேயும் சாமியவோ அந்த எதையுமே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. நான் போன பிளேஸ் மட்டும் நான் காட்டுறேன். இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆஞ்சநேயர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மதியம் அன்னதானம் வேறு போட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கா சரியான பசி. அப்பா சாமி பரவாயில்ல, இங்கே அன்னதானம் போடுறாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூவில் நின்றுட்டோம். தக்காளி சாதம், புளி சாதம்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சமாக நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சரி ஓகே வண்டியில் போயிட்டு நம்ம மருதமலை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எஸ், அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதமலைக்காக நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்கோம். எஸ், மருதமலை ரீச் பண்ணியாச்சு. வந்ததுமே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தலையில் கசகசன்னு ஆனதுனால தலை சீவுறது தான் எங்களுக்கு வேலையாக இருந்தது. எங்கள் பாப்பாலாம் ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் அந்த ஒரு மாதிரி நான் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். எப்படா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை போடுறது அப்படின்னு ஆயிடுச்சு. பஸ்ஸை பிடிச்சிட்டோம். நாங்கள் மேலே ஏறுறோம். சீக்கிரம் ஏறிட்டோம். ஏன்னா அந்த கண்ணாடி பக்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மலை ஏறும்போது கண்ணாடி பக்கம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதனால் இந்த ஷீட்டை நாங்கள் பிடிச்சிட்டோம். எஸ், மேலே ஆரம்பித்தாச்சு ஏறுறதுக்கு. இது வந்து சின்ன படிக்கட்டு தானே, அதனால் பாப்பா நானே ஏறுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏறியும் போனால். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து லைனில் வந்து நின்னோம். இவ்வளோ நேரம் நின்னோம் தெரியுங்களா. பூஜை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து சிறப்பு பூஜை என்னமோ நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே வெயிட் பண்ணது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க கிளைமேட்டு. நாங்கள் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 to 6 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. அதுவும் இங்கே வளைச்சி நின்று அந்த கிளைமேட்டுக்காகவே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல. மருதமலை வந்து எப்பயுமேங்க நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் வந்துட்டு இருந்தோம் ஒரு 8ல். பட் அதுக்கப்புறம் வர முடியல. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்தோம். ஃபைனலாக இந்த ஈஷா கோயிலுக்கு வந்து உள்ள கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு பிடிச்சி தான் வந்தோம். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போது ஏதோ லைட்டு வந்து ஏதோ இங்கே போகுங்களாமா. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ லைட் டெக்கரேஷன்லாம் வந்து இங்கே போகுங்களாமா. என்ன நாள்னா சாட்டர்டே.
சாட்டர்டே நைட்டு இது வந்து போகுங்களாமா. எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, நான் கேள்விப்படலை. ஒருவேளை உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஏதாவது லிங்க் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகும்போது சரியான கூட்டம், பயந்துட்டோம். நாங்கள் குழந்தைய வச்சுக்கிறதுக்குலாம் பயந்துட்டோம். அவ்வளோ கூட்டங்க, கசன்னு கூட்டம் இருந்துச்சு. உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் வேகமாக வந்தோம். பட் எங்களால் போக முடியல. பட் இந்த ப்ளூ லைட்டோட அந்த ஈஷா அவங்கள வந்து பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து நைட்டு வந்து நாங்கள் இல்லை, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்பிடுவோம். ஏன்னா பஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோம். பட் இந்த வாட்டி இந்த லைட்டிங்கில் நாங்கள் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இந்த அட்மாஸ்பியர் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபுட்டை வந்து நாங்கள் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து இருந்து ரொம்ப லேட் ஆனதுனால எங்களுக்கு எங்கேயுமே ஃபுட் கிடைக்கல. அதுவும் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. அப்புறம் இது ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சுருந்தாங்க, அங்கேயுமே வந்து ஓவர் காசு. அப்புறம் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபைனலாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிளம்புனதுமே உள்ளே ஏறினதுமே மறுபடியும் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா குழந்தைங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் தூங்க விடலை. பட் ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி லாக் வேணுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான லாக் வந்து என்னால் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.